வைத்தீஸ்வரனா சாமியை அனுபவித்தோம். இனி சுதாமா தரிசனத்தை பற்றி சொல்கிறேன். 1993 நவம்பர்லேயே சுவாமி சுதாமாவுக்கு வந்துட்டாங்க. 2-3 தடவை அங்கே போய் தரிசனம் பண்ணியிருக்கோம். 94 மே மாதம் ஒரு மீட்டிங் இருக்குன்னு மணி சார் எங்களையெல்லாம் கூப்பிட்டுருந்தாரு. நாங்கள் 3 சிஸ்டர்ஸும் பஸ்ஸில் போயிருந்தோம். மே 15ஆம் தேதி மீட்டிங், 16ஆம் தேதி அங்கே ராஜகுமாரிக்கா, சசிகா, நான், உமா, சாரதா, அப்பண்ணையங்காரோட மனைவி ஜெயலட்சுமி அம்மா, அபூர்வமா, நாங்கள் 7 பேரும் இருந்தோம். அப்போது எப்போவும் இப்போ சுத்தாமாவுக்கு போனதுக்கப்புறம் அம்மா நிறைய பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ராஜகுமாரிக்கா ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க, ஜெய குரு ஓம் ராம் சூரத்குமாரா அப்படின்னு வரும். அதில் காசி விசாலாட்சியுடன் ஓடிவாடா, மதுரை மீனாட்சியுடன் ஆடிவாடா, காஞ்சி காமாட்சியுடன் ஓடிவாடா அப்படின்னு வரும். அந்த பாட்டு பாடினோம். ரிப்பீட் நாங்கள் 2வது தடவை பாடினோம். பாடி முடிச்சோன்னு டுயினா ஒன்டிங் திலக்கவதி, இந்த தேவைக்கு ஒருத்திய கும்பிட்டா காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, இந்த 3 பேரையும் நீ கும்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். அதை திரும்பி ஒருக்கா எங்களுக்கு உரைக்கும்படியாக நல்லா சொன்னாங்க. ஒரு அம்மாவை பார்த்து, தேவகி யூ கேன் ட்ரஸ்ட் ராஜகுமாரி, சசிரேகா அண்ட் திலகவதி. தேவகி நீ ராஜகுமாரி, சசிகலா, திலகவதி இந்த 3 பேரையும் நம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 3 பேரும் போய் அம்மாவை கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணோம். அம்மா அவ்வளோ ஈஸியாக ஃபீல் பண்ணாங்க. பிறகு அம்மாவை வச்சு எங்கள் 7 பேருக்கும், ராஜகுமாரிக்கா, சசிகா, எனக்கு, உமா, சாரதா, ஜெயலட்சுமி அம்மா, அபூர்வமா மாலை போட சொன்னாங்க. இந்த மாலையோட ஆசிரமத்துக்கு அப்போ தர்ஷன் மந்திர் வந்துருச்சு, மணிசாரும் வந்துட்டார். அப்போது ஆசிரமத்துக்கு போகணும், மாலையை கழட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மாலையோட ஆசிரமத்துக்கு போனோம். அபூர்வமாக அப்போ இந்த நிறைய கட்டடம்லாம் கிடையாது. அபூர்வமாக தான் எங்களுக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கே அன்னைக்கு தான் முத அன்னதானம் ஆரம்பிக்குது நம்ம ஆசிரமத்தில். மணி சார் என்னைய சுவாமியோட படத்துக்கு ஆரத்தி காட்ட சொன்னார், சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண சொன்னார். அந்த சாப்பாட்டை எனக்கு கொடுத்தாங்க. எல்லாரையும் அதில் போட்டு வரிசையாக அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. பிறகு சாமி கூட தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள் இறைனனை சொல்லி நிறைய ஆசிரமத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி எங்களை 3 பேரையும் வழி அனுப்புனாங்க. இப்படி பிறகு தர்ஷன் மந்திர்லேயே தர்ஷன் நடக்கும். நல்லா எனக்கு பேரப்பிள்ளைகள்லாம் பிறந்தாங்க. ஒரு நாள் என் முன்னால் வந்து உட்காந்துட்டு, ஓ திலகவதி பாட்டி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. எத்தனை பேர குழந்தைங்க திலகவதி? நாங்கள் 2 பிள்ளைங்க அப்படின்னு. பிறகு பிரதான் மந்திரம் சுவாகத மந்திரம் வந்துருச்சு. அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அப்போ இருக்கிறதுல ஒரு பெரிய மாலை, சுவாமி கிளம்பி சுதாமாவுக்கு போகிறாங்க. ஒரு பெரிய மாலையை மணிசார்கிட்ட கொடுத்து, திலகவதிக்கு நான் கொடுத்தேன்னு இந்த மாலையை கொடுக்கணும் நாங்கள். ஏன்னா ஆசிரமத்துக்கு வந்தோன்னே நாங்கள்லாம் கொஞ்சம் பயந்துட்டோம், சுவாமிக்கிட்ட நெருங்க முடியாமல் ரொம்ப ஆடுவோம். சனி தெரு வீடுலேயும் சரி, பாத்திரக்கடை வாசலையும் சரி, நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவர் மாதிரி அவர் கூட நெருங்கி பழகும். அப்போ கொடுத்து அனுப்புனாங்க. ஆனந்தமாக இருந்துச்சு. சுவாமி ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாச்சு. பர்ணசாலையில் தரிசனம் 2000 பிப்ரவரின்னு நினைக்கிறேன், 24ஆம் தேதியிலேருந்து நாங்கள் முந்தின நாள் தரிசனம் பண்ணிட்டு போனோம். 23ஆம் தேதி 25 வருஷம் ஆச்சு சாமின்னு வந்து சாமியை கும்பிட்டு போனோம். மறுநாள் அன்னைக்கு தான் பிரதான் மந்திரில் தரிசனம். இப்போ மறுநாள்லேருந்து பர்ணசாலை. அப்போது எனக்கு ஒரு நியூஸ், சுவாமி ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்படின்னு. ராஜசேகர்ஜியும் நானும் பஸ்ஸில் கிளம்பி போயிட்டோம். பஸ்ஸில் கிளம்பி போய் வரிசையில் நிற்கிறோம். சுதாமாலேருந்து கார் வருது. சுவாமி உட்கார்ந்துருக்கதே தெரியல, அவ்வளோ பலகீனத்தில் சரிஞ்சு கிடக்குறாங்க. தேவிக்கு மாதா எங்களை பார்த்தாங்க. பர்ணசாலைக்கு போனோன்னா சாமிகிட்ட சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு.
நாங்கள் உடனே அவசர அவசரமாக டைனிங் ரூமில் போய் சாப்பிட்டு சுவாமி உடனே சுதாமாவுக்கு திரும்புவாங்க நினச்சி க்யூவில் வந்து நின்றுட்டோம். சுவாமி எங்களை தேடி ஒவ்வொரு இடமா அனுப்பியிருக்காங்க, காட்டேஜுக்கு, டைனிங் ரூமுக்குன்னு. பிறகு தேடி ஒரு யார் வந்து சொன்னான்னு தெரியல, என்னம்மா பகவான் உங்களை இப்படி தேடுறாங்க, நீங்கள் இங்கே நிற்கிறீங்களேன்ட்டு இங்கே 2 பேரையும் கூப்பிட்டு போனாங்க. சாமி அவ்வளவு அன்போட பாய் விரிச்சு உட்கார்ந்துருந்தாங்க. அவ்வளவு அன்போட பழைய நினைவுகள்லாம் நம்ம சுப்பியா மடத்தில் அப்படி இருந்தோமே, திலகவதி சன்னியத்தூர்களை இப்படிலாம் பேசியிருக்கோமே, நீ எத்தனை லீலை சொல்லியிருக்க. முருகேஷி அவர் மைக்கிங் யாரோ கேட்டாங்க எந்த தேசத்து ராஜாவேன்னு, ஹி ரூல் திஸ் பெக்கர்ஸ் ஹார்ட்டுன்னு சொன்னேன். அம்மா போயிட்டாங்க, உங்கள் அங்கிள்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, பழையதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இந்த பிச்சைக்காரனுக்கு லீலை சொல்லி திலகவத்தினாங்க. கௌரி லீலையும் உலவாக்கிழியும் சொன்னேன். அப்போ அம்மாவையும் விஜிமாவையும் அதை திரும்ப சொல்ல சொன்னாங்க. ராஜேஸ்வரிக்கா சாப்பாடு கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க, சுவாமிக்குன்னு ஸ்பெஷல் சாப்பாடு. சுவாமி வந்து என்ன ஒரு பக்கம் ராஜசேகர்ஜி பக்கத்தில் உட்கார வச்சு சுவாமி கூடவே சாப்பிட்டோம். சுவாமியோட திருவடியை மசாஜ் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. எண்ணெய் போட்டு தடவி விட்டுக்கிட்டே இருந்தேன். பிறகு தேவிகி அம்மாவை கூப்பிட்டு இவங்க 2 பேருக்கும் அபோரை கொண்டு போய் காமிச்சிட்டு வா அப்படின்னாங்க. அம்மா எங்களை கூட்டிகிட்டு அபோர்டெல்லாம் சுற்றி காமிச்சாங்க. பிறகு வந்து உட்கார்ந்தான். 6 மணி நேரம் எங்களை கூடவே வச்சுக்கிட்டாங்க. அது அழுக வரதா என்ன சொல்ல முடியாத ஆனந்தமும் வருது. சுவாமி அப்படி முள்ள நடந்து அங்கே உள்ளே சாமிக்கு ஒரு டாய்லெட் இருந்து ரவி சார் அவங்கள பிடிச்சு கூட்டிகிட்டு போனார். அம்மா அவளை பொறுத்துட்டு, ஏன் பகவான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஆல் ஃபாதர்ஸ் வில் தேவைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நெஞ்ச பிழிகிற மாதிரி இருந்தது. அதனால சாமி கூட இவ்வளோ நேரம் இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிதே அப்படின்னு சந்தோஷமாக ஊர் திரும்பினோம். பிறகு 2 தடவை வந்து சாமியை ஜூலை 15ஆம் தேதி குரு பூர்ணிமா அன்னைக்கு வந்து பார்க்க வந்தோம். பிறகு சாமி சர்ஜரிக்கு போனப்போ 3 நாள் அக்கண்டமாக நாமா சொல்ல வந்தோம். சுவாமி டே அண்ட் நைட் நாம சாமி நல்லபடியாக திரும்பி வரணும்னு. ஒரு சாமி திரும்பி வரவும் பார்க்க வந்தோம். நாமா சொல்ல வந்தோம். சாமி வீல் சேரில் வந்து தன்னுடைய மூர்த்தியை சுற்றிட்டு இது பண்ணாங்க. நல்ல தரிசனம் கிடச்சிது. பிறகு பிப்ரவரி 20 அதிகாலை 3 மணி ஏன்னு தெரியாமல் முழிப்பு தட்டிடுச்சு. சுவாமி அந்த ரூமில் இருக்கிற மாதிரியே இருந்தது. எழுந்திரிச்சு என் படுக்கையில் உட்காந்துக்கிட்டு நாமா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சுவாமிநாதன் சார் ஃபோன் பண்ணுறாங்க, சாமி இப்படி சித்தி அடைஞ்சிட்டாருமா அப்படின்னு. அப்படியே வெறுமையாக இருந்தது. எல்லாருமா திருவண்ணாமலை போனோம். ஆனந்தமாக பேசக்கூடிய, அலையிலையாக சிரிக்கக்கூடிய சாமி அப்படியே கண்ணை மூடி பரம்பொருளோட ஐக்கியமாகி அப்படியே உட்கார்ந்துருந்தார். என் மகன் குமாருக்கு அவரை பல்லக்கில் வச்சு தூக்கி வரக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. பிறகு கோவிலும் உதயமாச்சு. 2012 ஏப்ரல் மாதம் நாங்கள் சகோதரிகள் 3 பேரும் பாத பூஜை பண்ணணும் அப்படின்னுட்டு திருவண்ணாமலைக்கு வந்தோம். சாயந்தரம் 6 மணி போல் இருக்கும். இருட்ட ஆரம்பிச்சது. அந்தி சாயிர நேரம். ஏப்ரல் 3ஆம் தேதி உள்ள நுழையிறேன். அப்படி பிரதான் மந்திர் பூராவும் கோல்டன் லைட்டில் நிரம்பி இருந்தது. சுவாமியோட மூர்த்தி அந்த கூரையை தொட்டுட்டு இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஆசிரமம் தெரியுது. என் மைண்டு கொஞ்சம் பிளாங்க் ஆயிடுச்சு. அந்த பரவச நிலை, அந்த எல்லோ லைட், ஒரு 15 நிமிஷம் சாமி அந்த விஸ்வரூப காட்சி கொடுத்தாங்க. பிறகுதான் நார்மல் நிலைக்கு வந்தேன். அப்போ எப்பேற்பட்ட இடம் நம்ம ஆசிரமம், ஒளிமயமான ஆசிரமம். இன்னைக்கும் அந்த லிங்க ரூபத்தில் இருந்து நமக்கு அருளை பொழிவதற்காக நம்ம சாமி காத்துக்கிட்டு இருக்காங்க.
ஆசிரமம் ஒளிமயமாக அவ்வளோ அழகா. காசியில் சாமிக்கு முத அந்த தரிசனம் கிடச்சிது. நாங்கள் எனக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி அந்த ஆசிரமத்தில் அவரே விஸ்வநாதர், அவரே சர்வமம் அப்படின்னு இருந்தது. அந்த ஆலய தரிசனம் அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாரும் அடிக்கடி ஆசிரமத்துக்கு போய் அவருடைய அருளை வாங்கி சந்தோஷமாக சகல சௌபாகியங்களும் பெற்று ஆனந்தமாக அவருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம். இந்த நாமா சொன்னீங்கன்னா அது இந்த பிச்சைக்காரன் வேலைக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நாமாவே நமக்கு மூச்சு காட்டு. யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா. योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, जय गुरुराया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, जय गुरुराया।